இருக்கீங்க. ஏன்னா நம்ம 12,000 ஆசிரியர்களுடைய வாழ்க்கை இருக்குது, 12,000 வாழ்வு இருக்குது. இந்த வாழ்வு வந்து நம்ம வந்து வெற்றி அடைஞ்சா மட்டும்தான் நம்ம குடும்பமே. இத்தனை காலம் போன வாழ்க்கையெல்லாம் போச்சு. இந்த 14 ஆண்டு காலம் நம்மளுடைய படிப்பு, நம்மளுடைய உழைப்பு அத்தனை போச்சு. இனி இருக்க காலத்தினால நமக்கு ஒரு பணி நிரந்தர மண்ணா தான் நம்ம இருக்கிறதுனால நம்ம பெற முடியும். கிடைக்கக்கூடிய அத்தனை சலுகைகள் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனா இதெல்லாம் நம்ம ஆசிரியர்களுக்கு தெரிந்தோ தெரியல இன்னும் வீட்டில் இருக்காங்க. இந்த 10,000 பேர் இங்க வந்து களத்துல இறங்கினா தான் நம்ம நல்லது கிடைக்கும். அந்த ஸ்டாலின் மனசு மாறணும், அவரு நமக்கு ஒரு கையெழுத்து போட்டு கொடுக்கணும். இதுக்கு எல்லா வரணும். சரிங்களா? கண்டிப்பாக அத்தனை 17 ஆசிரியரை கேட்டுக்கொள்கிறோம். உங்க தயவு செய்து உங்க காலத்துக்கு கும்பிட்டு கேட்கிறோம். அத்தனை ஆசிரியர் வாருங்க, அத்தனை பேர் வந்து இன்னதான் நம்ம வெற்றி நிச்சயம். இது கடைசி போராட்டம். இந்த 181 20 தேதி முடியுது. அதுக்கு மேல நம்ம 181 வச்சு எதுவுமே கேட்க முடியாது. நமக்கு எந்த இதுவுமே கிடைக்காது. கிடைக்கணும்னு நினைச்சா கடைசி வாய்ப்பு. இதை நழுவ விடாம நம்ம காத்துக்கொள்ளணும். நம்ம வாழ்க்கை, நம்ம குடும்ப வாழ்க்கை, நம்மளுடைய வேலைகள், நம்ம படிப்பு அத்தனை அடிக்கிறது. நம்ம கௌரவமா போய் ஸ்கூல்ல வேலை வைக்க முடியுதா? கௌரவமா நான் டீச்சர் சொல்ல முடியுதா? நீங்க பகுதி நேர ஆசிரியர் தானே கேவலமா தான் பாக்குறாங்க. நமக்கு மரியாதை கிடைக்குதா? நமக்கு நல்ல சம்பளம் கிடைக்குதா? மற்றவங்களுக்கு இருக்க எல்லாமே நமக்கு கிடைக்கிறதுனா நம்ம பணி நிரந்தரம் வாங்கணும். பணி நிரந்தரம் பெற்றா மட்டும்தான் நம்ம வாழ்க்கை நமக்கு அப்போ மட்டும்தான் நமக்கு கிடைக்க வேண்டியது எல்லா சலுகையும் தமிழ்நாடு அரசு, மத்திய சர்க்கார், மாநில சர்க்கார் எல்லாமே கொடுக்கும். எல்லாமே தெரியும். இது நம்ம மக்களுக்கு தெரியல. ஆனா இனி தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சு கண்டிப்பா இருக்க போற காலம் ரொம்ப மிக குறைவு. 3 நாள் 4 நாள் தான் சென்னையில இருக்க போறோம். இந்த 3 நாள் 4 நாள் முடிஞ்ச அளவுக்கு வாங்க. வர முடியல வீட்டுல ஒருத்தர் அனுப்புங்க. கண்டிப்பா 12,000 பேர் 10,000 பேர் நிற்கணும். கண்டிப்பா நின்னா மட்டும்தான் நம்ம வெற்றி பெற முடியும். தயவு செய்து கேட்டுக்கொள்ள அந்த தமிழ்நாட்டு பகுதி நேர ஆசிரியர் அனைத்து பேரும் வந்து சென்னையில இறங்கினா மட்டும்தான் நமக்கு வெற்றி நிச்சயம். தயவு செய்து ஒரு கையெழுத்து கும்பிட்டுக்கிற எல்லா ஆசிரியரும் வாங்க. வந்தா மட்டும்தான் நம்ம விடிவு காலம். இல்லாட்டி 14 வருஷம் பாடுபட்டது பூரா வீணா போச்சு. நம்ம என்னைக்குமே நல்லா இருக்கிறச்சா நம்ம எல்லாம் ஒற்றுமையா எல்லாம் வந்து நின்னா மட்டும்தான் நமக்கு வெற்றி நிச்சயம். தயவு செய்து எல்லாம் வாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு முடிச்சு கொள்கிறேன். வணக்கம். மேடம் அவர்கள் அவருடைய கருத்துக்களை, அதாவது நம்முடைய உள்ள குமுறல்களை வந்து ஆணித்தனமா இங்க பதிவு செய்திருக்காங்க. அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியா இன்னைக்கு நம்ம வந்து கடைசி கட்டத்துல நிக்கிறோம். 2012 அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. அதுல இருந்து பல்வேறு கட்ட போராட்டம் எல்லாத்தையும் செஞ்சு பார்த்தாச்சு. கடந்த ஆட்சியாளர்கள் செய்ய முடியாதுன்னு சொன்னாங்க. இந்த ஆட்சியாளர் கண்டிப்பா செய்வோம்னு சொன்னாங்க. 181 தேர்தல் அறிக்கையும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம டிபிஐ வளாகத்தில் போராட்டம் நடத்தும் பொழுது, அதாவது திமுகவுடைய சட்டத்துறை செயலாளர் RS பாரதி, அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி கனிமொழி உள்ளிட்ட அனைத்து முன்னணி தலைவர்களும் ஆணித்தனமாக எங்களால் செய்ய முடியும், அதற்கான சட்ட வழிமுறைகள் உள்ளது என்று போராட்ட களத்திலே நமக்காக உறுதியளித்தனர். எனவே இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்தியாக வேண்டும். இவர்கள் செய்யவில்லை என்றால் நாம் இந்த வேலையை நம்பி இருப்பதில் எந்த ஒரு பயனுமே இல்லை. 10 பேர் மட்டும் போராடுவோம், 100 பேர் வீட்டில் இருக்கலாம் நினைச்சா நம்ம நிச்சயமா பணி நிரந்தர கோரிக்கையை வென்றெடுக்க முடியாது. அரசு, காவல்துறை, ஊடகம் அனைத்தும் நமக்கு இணக்கமாக உள்ள இந்த சூழ்நிலையில் நம்முடைய கூட்டத்தை வலிமையாக ஒற்றுமையுடன், அதாவது கடந்த முறை முதல்வர் ஜெயலலிதா ஆட்சியில் ஒரு நன்றி அறிவிப்பு கூட்டத்தை நடத்தி 16,000 பகுதிநேர ஆசிரியர்கள் பணியாற்றிய நிலையில் 14,000க்கும் மேற்பட்டோரை நம்ம வந்து ஒன்று சேர்த்தோம். அதான் ஒற்றுமை. அந்த மாதிரி ஒரு மாஸ் இன்னைக்கு நம்ம இருக்கிறது 10,500 பேர். இதுல அட்லீஸ்ட் 9,000 பேர் போராட்ட களத்துல நின்னா நமக்கு நிச்சயமா அரசாணை வந்துடும். அததான் அரசு எதிர்பார்க்குது. எனவே அனைத்து பகுதிநேர ஆசிரியர்களும் நம்முடைய பகுதிநேர ஆசிரியர்களுக்கு உங்கள் பள்ளியில் வேலை செய்வதற்கு வாட்ஸ்அப் இல்லையா, அவங்களுக்கு போன் பண்ணி சொல்லுங்க. இது நமக்கான போராட்டம், நம் உரிமைக்கான போராட்டம், இது இறுதி போராட்டம் என்கிற முடிவிலே நாம் இருந்து இந்த கோரிக்கையை நாம் வென்றெடுக்க வேண்டும். 181 நிச்சயமாக திமுக அரசு நிறைவேற்றும் என்ற நம்பிக்கையில் தான் நாம் போராடி கொண்டிருக்கிறோம். ஒருவேளை அவங்க செய்யாம போனா அவங்க என்ன அனுபவிப்பாங்க என்பதை இன்றைய எதிர்கட்சி தலைவர்களும் முன்னாள் அமைச்சர்களும் சொல்லிக் கொண்டுள்ளனர் மீடியாவில். அந்த நிலை திமுகவுக்கு வர வேண்டாம் என்றால் நிச்சயமாக நம்முடைய அந்த கோரிக்கை நிறைவேற்றுவார்கள். அவர்களை தவிர யாராலும் அதற்கு நாம் புது சக்தியாக அவர்களை வந்து என்ன பண்ண புஷ் அப் பண்ணி